பொன்ராஜ் என்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய பின்பத்துக்கு ஒரு அப்துல் கலாம் கூட இருந்தவர். அப்போ வந்து இவரை வந்து பாயிண்ட் பண்ணி இதை வந்து பூதகரமாக்கணும். ஒரு குரூப்பு திரிஷாவை வந்து எங்க அண்ணின்னு போடுறான். இன்னொரு குரூப்பு விஜயோடைய சொந்த மனைவியை வாய் கூசும் வார்த்தைகளால் சொல்றான். இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்த விஜய் வந்து 42 பேர் சாகும் போது அந்த வீடுகளுக்கு ஏன் போகல? ஒன்று என்ன சொல்ல தெரியுமா, இவருக்கு ஓட்டு போனா நான் வந்து சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்றேன். இதெல்லாம் ரைட்டு போட்டு வேண்டியதான். குட். தங்கையா இருப்பேன், அக்காவா இருப்பேன், கொண்டாடி இருப்பேன். வெரி குட். இன்னைக்கு பொன்ராஜ் என்ன சொன்னதுக்கு குதிப்பவர்கள், எகரக்கூடியவர்கள், துள்ளுபவர்கள், இந்த வார்த்தைகள் துள்ளி இருக்கணும்ல. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேர்தல் களத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்ற கடைசி கட்டங்கள்ல வந்து நம்ம இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ பல விஷயங்கள் பொதுவா இருக்குது. பொதுப்படியான ஒரு சில தகவல்களை நான் வந்து விசிகாவை சேர்ந்த திரு பகலுவன் சார் கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன். வாங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் ஐயாவுடைய விவகாரம் வந்து இப்ப பெருசா பூதாகரமா போயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? பெண்களை இழிவா, தமிழ்நாட்டு பெண்களை குறிப்பா அவமதிக்கும் வகையிலும், இழிவுபடுத்தும் வகையிலும், அவங்களுடைய கேரக்டரே தப்பா பேசுற வகையிலும் அவர் பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கம்ப்ளைண்ட் வரையும் போயிருக்கு. தாவிக தலைவர் விஜய் கொண்டு போயிருக்காரு இந்த விஷயத்த. என்ன விஷயம்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொன்ராஜ் அவர்கள் பேசியிருப்பது முற்றிலும் தவறானது. அப்படியா? முற்றிலும் தவறானது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி பேசுனது, ஒரு அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், நான் மனைவியா கூட இருப்பேன், கொண்டாட்டியா கூட இருப்பேன். ஒன்று. ரெண்டாவது, என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும். அப்படி. இன்னொன்று வந்து நான் அவரை தான் காதலிக்கிறேன் இப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் மிகப்பெரிய தப்பு. பொன்ராஜ் அவர்கள் இப்படி பேசியவர்கள் விபச்சாரி அப்படின்ற அந்த கண்டென்ட், அந்த வார்த்தை தவறு அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி பேசினாங்கல்ல, அதுவும் தப்பு. கண்டிப்பா பேசும்போது தானே அவர் பதில் சொல்லி இருக்கிறார், அதுவும் தப்பு. ஆனா இங்க வந்து பொன்ராஜ் என்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய பின்பத்துக்கு ஒரு அப்துல் கலாம் கூட இருந்தவர். அப்போ வந்து இவரை வந்து பாயிண்ட் பண்ணி இதை வந்து பூதகரமாக்கணும் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. இவங்க பெண்கள் வந்து இதையா இப்படி பேசுனாங்க, நான் அக்காவா இருப்பேன், தங்கையா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், இது எங்க போய் பயன்படுத்துறது? இது தப்பான வார்த்தை இல்லையா? இதை யாருமே கண்டிக்கல. இதே மகளிர் இன்னைக்கு பொன்ராஜ் என்ன சொன்னதுக்கு குதிப்பவர்கள், எகரக்கூடியவர்கள், துள்ளுபவர்கள், இந்த வார்த்தைகள் துள்ளி இருக்கணும்ல. இன்னும் எப்படி சொல்லலாம்? ஒரு பெண்மையை கொச்சப்படுத்தல. இதை யார் கேட்கணும்? உங்க தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறவரை உங்க தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாங்களே, இந்த மாதிரி பேசக்கூடாது, தப்புன்னு கண்டிக்கணும்ல. ஒரு அறிக்கை ஒண்ணும் இல்லை, ஒரு சுற்றறிக்கை பண்ணணும்ல, உங்க செயற்குள்ள பேசணும்ல, உங்க மாநில குழு பேசணும். பேசவே இல்லை தலைவர், பேசவே இல்லைன்னு சொன்னா இன்னும் அது தப்பு. அதுக்கு எப்படி வேணும், தப்பு தான், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க என்ன வேணாலும் புரிஞ்சுக்கலாம், தவறு. அண்ணன் பொன்ராஜ் அண்ணன் வந்து விபச்சாரிகள் சொன்னா அந்த வார்த்தை முற்றிலும் தவறு. அதுல மாற்றமே கிடையாது. ஒரு குரூப்பு திரிஷாவை வந்து எங்க அண்ணின்னு போடுறான். இன்னொரு குரூப்பு விஜயோடைய சொந்த மனைவியை வாய் கூசும் வார்த்தைகளால் சொல்றான். இல்ல, இதற்கே வந்து விஜய் ஒன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அவதூறான வார்த்தையால அத அவங்க ஒரே லைன்ல சொல்லிடுறாங்க, அதெல்லாம் ஃபேக் ஐடி, ஃபேக்கான ஒருத்தவங்க, எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எங்க ஆளுங்க மாதிரி சித்தரிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழக பெண்களை பொன்ராஜ் இப்படி சொன்னாருன்னு உடனே தமிழக பெண்களைன்னு சொல்றது தப்பு. தமிழக பெண்களைன்னு சொல்றது சரியா இருக்கும்? பொன்ராஜ் ஆனா வந்து அவ்வளவு முட்டாளா? அப்படி தமிழக பெண்கள் சொன்னாரா? போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இல்ல. ஏங்க, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீ போங்க, தப்பு இல்ல. நீங்க மத்ததுக்கு போகலையே. தன்னுடைய மனைவி இப்படி சித்தரித்து இருக்கிறாங்க. சரி, இதுக்கு சொல்லுமா, இந்த விஷயத்துக்கு வந்து டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் வந்த விஜய் வந்து 42 பேர் சாகும் போது அந்த வீடுகளுக்கு ஏன் போகல? ஓடி ஒளிஞ்சிருதானுங்க. ஏன் போல?
இப்ப இது அதை விட இது ரொம்ப முக்கியமா அது. பையன் உயிரிழந்தா தஞ்சாவூர்ல ஒரு பையன் இறந்துட்டான். இப்போ அதுக்கெல்லாம் நீங்க வந்து போகல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? முகத்துல டவுல் கட்டிக்கின்னு அங்க போனீங்க, எந்தெந்த வீட்டுக்கு போய் ஒரு நைட்ல பைக்ல போய் காட்டினீங்க. இப்ப ஏன் போக மாட்டேறீங்க? தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இப்போ அதில் என்ன வந்து நடக்குமோன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு வரட்டும், வாழ்த்துக்கள். நம்மளுக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது. எந்த உயிர் சேதமும் நடக்கக்கூடாது, எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது. பெற்றவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தயவு செய்து எல்லா தலைவர்களும் வரும்போதும் இடைவெளி விட்டு பிரச்சாரத்தை பாருங்க. உங்களுக்கு இடையூறா இல்லாம உங்க உயிர் போகாம பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பா பண்ணட்டும், அது அது வேற. அதை பத்தி நமக்கு அதுக்குள்ள போதல. அங்க எங்க அண்ணன் பொன்ராஜ் அவருக்கு சொன்னது வந்து தமிழ்நாட்டு பெண்களே சொல்லிட்டாரு, உடனே எடுத்துக்கினாங்க. உடனே தமிழ்நாட்டு பெண்கள் யார் அந்த மாதிரி பேசினாங்க அவங்களதான் சொன்னாரு. அவங்களதான் அது வந்து இதுக்கு சமம்னு சொன்னாரு. இதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து அவரு சொல்லியிருக்க வேண்டாம், தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதான் நம்ம கருத்து. அவர் வந்து முன்னாள் நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட டிராவல் பண்ண அவருக்குன்னே ஒரே ஒரு பாங்குன்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு என்னன்னு கேட்டினா, இந்த பசங்க இப்படி பாழ்பட்டு போறாங்களே கோபம். கண்டிப்பா அந்த ஆதங்கம், அந்த ஆவில வந்து என்ன நீங்க இதுக்கு போயிட்டு இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவீங்களா நீங்க? ஒரு அண்ணனா தான் சொல்றாரு, இது நீ ரசிக்கிறாயிரு, உன் தலைவனா வச்சுன்னு உன் தலைவனா ஏற்றுக்கோ, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனாலும் நீ இந்த மாதிரி சொல்றப்பாரு, அது எவ்வளவு பெரிய தப்பு. ஒரு அண்ணனா தான் சொல்ற, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அதனால நீங்க வந்து இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்கன்னா வீட்டுல இருந்தா அடிச்சிருப்பாரு, செருப்பு வைட்டு அடிச்சிருப்பாரு. ஆமா, அதனால வந்து அந்த வார்த்தை நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை தான், அது தவிர்த்திருக்கணும். ஆனா இவங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, அதை யாரும் கேட்கலன்றது வருத்தமாகுது. தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆமா, ஒரு பொண்ணு என்ன சொல்ல தெரியுமா, இவருக்கு ஓட்டு போனா நான் வந்து சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லுது. குடும்பத்துல இருக்கவங்களே விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லுது. இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ரைட்டு போட்டு வேண்டியது குட். அது வந்து நான் தங்கையா இருப்பேன், அக்காவா இருப்பேன், பொண்டாடி இருப்பேன், வெரி குட். ஒரு பெண் அப்படி பேசவோ பொன்ராஜ் ஐயா சொன்னாருன்ட்டு இப்படி எழுதுனாங்க. இன்னைக்கு வந்து என் குடும்பத்துல இருக்கவங்க ஓட்டு போடணும், உங்களை வந்து நான் கொன்னுருவேன் விஷம் வச்சுன்னு சொல்ல, இது ஒரு கொலை குற்றத்தை. இப்ப இதை பத்தி யாராவது பேசுவாங்க? கொலை குற்றத்தை தூண்டுவது, ஊக்கப்படுத்துகிற சொல்லு. ஏங்க இதை பத்தி யாராவது பேசினா ஏங்க கோவப்படுறாங்க? அப்புறம் அதுதான் சொல்றேனுங்களேங்க, இங்க வந்து எதுக்கு வந்து கோவப்படுத்தணும், எதுக்கு தலையாட்டி கேட்கணும், அந்த மாதிரி புரிதலே இல்லாம வந்து புழுதிகளா இருக்கிறாங்க. சிந்தனையை வச்சுக்கின்னு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தமிழக மக்களின் நிலை, தமிழக பெண்களின் நிலை இப்படி போயிட்டு இருந்ததுன்னா, குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க இப்படி நான் கட்சியை தொடங்குறேன், நான் வந்து ஒரு கட்சியின் தலைவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய அந்த மனநிலையை அந்த உளவியல் ரீதியா அவங்களை வந்து இப்படி எல்லாம் பேச வைக்கிறதுன்றதெல்லாம் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தானே. அதாவது விஜய் ரசிகர்கள், இந்த பெண்கள் நம்ம இப்படி எல்லாம் பேசினா விஜய் நம்மளோட வீடியோ பாப்பாரு, நம்ம பேசுறத அங்கீகரிப்பாரு, நம்ம பேசுறத ரசிப்பாரு அப்படின்ற நினப்புல வந்து பேசிட்டு இருக்கிறாங்களா? ஒரு பெண் கூட சொன்னாங்க, கூட்டுறவனே வந்து 2-3 பொண்டாட்டியோட இருக்கிறான், கூலி தொழிலாளிகளே 2-3 பொண்டாட்டியோட இருக்கிறான் போது விஜய் இதெல்லாம் தானே பாத்துட்டு இருக்காரு. அப்ப கூட்டுறதுன்றது அவ்வளவு கேவலமான ஒரு வேலையா? இதை பத்தி அவர் எதுவும் பதில் சொல்லலையா? கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கு, பதில் தான் வர மாட்டேங்குதுங்க. பெண்கள் வந்து விஜய், குறிப்பா விஜய் ரசிகர், நான் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேல நம்ம கட்சியில இருக்கிறேன். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா, இப்பதான் நான் பாக்குறேன். பெரிய ஆளுங்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் இருக்கிறது, அதுலயும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க உடை அலங்காரத்தோடு நல்லா வரும், நீட்னஸா வருவாங்களே தவிர இந்த மாதிரியான தப்பான வார்த்தைகள்லாம் அவங்க யாருமே பயன்படுத்தி நம்ம பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு நியூஸ் எப்பவுமே வந்ததில்லை. ஆனா இப்ப இங்கதான் நம்மளுக்கு முரண் வருது. அப்போ இந்த மாதிரி பேசும்போது தான் கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, முறைப்படுத்தல, அவனுக்கு முறையை கற்றுக் கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தி வருது. இப்ப இதைத்தான் கண்டித்து நம்ம சொல்லும் போது உடனே வந்து ரொம்ப அறிவுஜீவிகள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆணாதிக்கம் அங்க வந்து நிறுத்திடுவாங்க. இது ஆணாதிக்க புத்தி, அவ எங்க போனா என்ன, எப்படி போனா என்ன, உனக்கு என்ன, நீ 2 மணிக்கு வச்சுக்கிறல்ல, நான் 2 புருஷன் கூட வச்சுக்கிறேன், உற்போக்கு இல்ல. நம்ம கலாச்சாரம் இதனால வந்து யாருங்க சொல்றாங்க? நான் இப்ப இதுல நேரடியாக கேட்டுருவான். எல்லாமே பெண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஆண்களா மாறிடுவாங்களா?
முடியாது. ஹேர் கட் பண்ணிட்டாங்கன்னா முடியாது. மாறிடுவாங்க. ஏங்க உடல் ரீதியாவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து மாறுதல் இருக்கு. கண்டிப்பா. உடல் ரீதியாவே இயற்கையாவே மாறுதல் இருக்கு. அதுக்காக ஆண் வந்து ஆணாதிக்கம் படைக்கிறாரு, இது படைக்கிறாரு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்து என் மனைவி வந்து இங்கே வாடின்னு கூட நான் சொல்லலாம். என் மனைவி வந்து ரொம்ப நானும் கொள்கை பிடிப்போடு தான் இருக்கிறேன், இங்கே வாடான்னு கூப்பிடுமா, நான் சரி ஓகே ஏன்னா வாடான்னு கூட நான் கூட வந்து ஓகேன்னு சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கா, கதவு தந்துட்டு பேசிட்டான்னு வச்சுக்கா, அவங்க வீட்டுக்காரன்னா அவங்க பொண்டாட்டி மதிக்கவே மாட்டானோ. முற்போக்கா பேசிக்கிறாங்க சொல்லுவாங்களா? இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பகலவனும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப முற்போக்கா பேசிக்கிறவங்க, ரொம்ப சிந்தனையாளர்கள். அவங்க பொண்டாட்டி அவர் வாடிடுவாரு, அவங்க பொண்டாட்டி வந்து அவர் வாடான்னு சொல்லும், ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்களா? இல்ல. மரியாதை இல்லாத பொண்ணு பொண்ணுக்கு என் பொண்டாட்டி தப்பு தப்பா சொல்லுவீங்க. அப்போ உங்க மனநிலையே வந்து முற்போக்கு வரலையே, பிற்போக்க தானே இருக்கு. அப்புறம் வந்து எங்க ஆணாதிக்கம் வருது இதுல? இயற்கை இந்த இடத்துல காட்சிப்படுத்தும் போது மாறுபடுதலா ஆயிடுது. எங்க விஜயோட விஷயத்துல சீரழிவுக்கு தூண்டுது. சீரழிவிற்கு தூண்டப்படுது. நிகழ்ச்சி சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.